பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார், பிளைட் வாங்கி ஓட்டப்பாரு. பிளைட், சொந்தமா பிளைட். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறநிதி திருடங்கடா. அயோக்கிய பல நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. உன் உள்ளத்துல எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு அப்படி அறிவாகும். பொருட்கள் இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா, வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. நம்மள மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்ல. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிள்ளைக்குதான் வந்தேன். அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ள குச்சி கேப்பார்ல, அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் முன்னேறி செல்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளை அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கித்தான் எல்லோரும் சென்று சேர்வது வழக்கம். அல்ல, அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. நான் உட்பட யாரும் கட்டுத்தொகை கூட பெறவில்லை. ஆனாலும் இந்த இயக்கத்தை நோக்கி, இந்த களத்தை நோக்கி புதியவர்கள் 1000 பேருக்கு மேலாக வந்து இணைய வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, எல்லோரும் எளிதானதை செய்ய நினைக்கிறார்கள், சரியானதை செய்ய நினைப்பதில்லை. ஆனால் நீங்கள் சரியானதை செய்ய நினைக்கிறீர்கள். அதனால் இங்கே வந்திருக்கிறீர்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் கிவ விடுதலை புரட்சியாளன் சேகுவேர் அவர். நாம் பார்க்கிறோம், நீண்ட காலமாக கவனித்து வருவதில் இந்த தமிழர் நிலத்தில் சில சொற்கள் மிகுந்த மதிப்பிழந்து கேவலப்படுகிறது. ஒன்று மாற்றம், இன்னொன்று புரட்சி, இன்னொன்று தளபதி, இன்னொன்று வரலாறு. இதெல்லாம் ரொம்ப அவமதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தளபதினா என்ன? எந்த படைக்கு தளபதி? எது சொரி சரங்கு படையா இல்லை எந்த படை? 6 படை கட்டி என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவனே தன்னை தளபதி என்று போட்டுக்கொள்ளல. இங்கே எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். முதல்ல நம்முடைய அரசியலை நீங்கள் புதிதாக வந்தவர்கள் உள்வாங்கிக் கொள்ளும். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் இல்லை. முதல்ல அதை தெளிவாக வாங்கிக்கணும். நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளும். இப்ப நாம் தமிழர் கட்சி மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் பாசறை தான் நாம் தமிழர் கட்சி.
நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு மட்டும். அதுல தெளிவா விளங்கி இந்த கட்சியில் இருப்பதற்கு, இணைவதற்கு, தளபதியாக இருப்பதற்கு, தம்பியா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் தளபதியாக இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற போது உடல் தகுதி, கல்வி தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு, படைக்கு, இராணுவத்திற்கு ஆள் எடுக்கும் போது உடல் தகுதி, அறிவு தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் பெரும்படையில் மக்கள் இராணுவத்தில் இணைவதற்கு எவ்வளவு தகுதி தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கட்சி கிடையாது. இது மற்ற கட்சிகளைப் போல கட்சி கிடையாது. இது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக கட்டப்பட்ட புரட்சிகர அரசியல் இராணுவம் என்பதை புரிந்து கொள்ளும். போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறான் மாசேத்துன். என்ன அன்னை தமிழினத்தின் விடுதலைக்காக நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் ரத்தம் சிந்தும் புரட்சிகர அரசியல் போரை செய்தான். அவன் பிள்ளைகள் நாம் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை இந்த தாய் நிலத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அவசியப்பட்டால் அதையும் சிந்துவோம். நாம் எப்பேடுபட்ட இனத்தின் மக்கள் என்பதை என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள், என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் மிகுந்த பெருமைக்குரிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நீனும் நானும். உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். தமிழன் சொன்னால் அது தற்பெருமை. உலகில் பல்வேறு மொழிகள் ஆய்வறிஞன் தன் ஆய்விலே நிறுவுகிறார். தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு இனம் தமிழ் பேரினம். சீனர்கள், கிரேக்கர்கள் அவர்களையும் தாண்டி இந்த துணைக்கண்டத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்ற இனம் தமிழினம்தான். ஒரு பெருமைமிக்க ஒரு இனத்தின் மகன் நீ. உன்னுடைய தாய்மொழி தமிழ். உன் மனச்சான்றுபடி உலகில் மாறுதலை ஏற்படுத்தி எல்லோரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் என்கிறான். உன் மனச்சான்றுபடி நீ நின்று பாய்சு. இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற போது நீ தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை ஒரு தடவை திரும்பி பாரு. எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா? உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது 6 நூற்றாண்டுகளுக்குள்ளே. தமிழர் நாட்டில், தமிழர் ஏட்டில், தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை. பேச வராது, எவனுக்கும் பேச வராது. நீ மீறி நல்ல தமிழிலே பேசினால் அவன் கேட்பான், நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். கேட்பான். நீ சரி அண்ணன் சொல்றதுக்காக நீ சோதிச்சோன்னா பாரு. இப்ப வழி கேட்கிறாங்கன்னா, வழி ஐயா நீங்க நேரா செல்லுங்க, இடதுபுறம் திரும்புங்க, அங்க ஒரு கோயில் வரும், அந்த கோயில்ல இருந்து அப்படி வலதுபுறம் திரும்புங்க, நேரா போங்க, அங்க அந்த நீங்க கேட்கிற முகவரி வருதுன்னு சொல்லு. அவன் நீ சீமாங்கட்சியில் இருக்க என்னப்பா, நாம் தான் கேட்கிறாரா இல்லையா? ஏன்? உன் மொழி, உன் அடையாளம். சீனால இஸ்லாத்தை ஏற்றவன் இருக்கான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். சீனால கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். ஆனால் நான் ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவத்தை. ஆண்டனி, பிரிட்டோ, சேவியர் தான் பேர் வச்சிருக்கேன்.
ஏன் இஸ்லாத்தை தூய தமிழில் ஏற்க முடியாது? எங்க அப்பா மனைவி முஸ்தபா தன் மகனுக்கு செம்மல் என்றும் பேர் வைக்கலையா? செம்மொழி என்றும் பேர் வைக்கலையா? இப்ப நான் வைக்கல, என் பிள்ளைகளுக்கெல்லாம் யூசுப், எல்லாலன் யூசுப், தமிழன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். தட்சாலி வரானார், அவனுக்கு தெரியுது படிச்சுன்னு. ஹசானா, அருள்மொழி ஹசானா. உசேன், தமிழ் மகன் உசேன். என் தம்பி மகன் அபு மகனுக்கு நான் பேர் வைக்கலையா? முகம்மது, செம்மல் முகம்மது. தமிழன், நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். என் மகன் வளர்ந்து சொல்றான், எங்க பெரியப்பா வச்சிருக்காப்ல, என்ன செம்மல் முழு பேரு செம்மல் முகம்மது, தெரியுது நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். இதான் என்ன அடையாளம்? எங்க தொலைச்சிருக்க பாரு நீ. உனக்கு மாத்திரையில இருந்து ஆரம்பிச்சான்டா, அனால்ஜின், நோவால்ஜின், அதெல்லாம் டீ காஃபி எல்லாம் தமிழ்ல தானே. நேரம் என்னன்னு எவனாவது கேட்கிறானா? டைம் ப்ளீஸ், டைம் என்ன? அப்ப ஒரு அறை விடணும்டா, செவிலச்சே தரையணும்டா, செவிலச்சே தரையணும். உன் தாய்மொழியை கொன்று புதைத்தார்கள் திட்டமிட்டு. மொழியிலிருந்தும் வரலாற்றில் இருந்தும் தமிழ் பேரின மக்களை வெளியேற்றினார்கள். அதற்கு வாய்ப்பாக வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலமல்ல. என் உடன் பிறந்தவனே, வரலாற்று பேராவணம் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது. 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே இது பதிவாகி இருக்கிறது. எல்லா கோயில் மதிச்சுவற்றிலும் உன் வரலாற்று பேராவணம் பொறித்து வைக்கப்பட்டது. அவ்வளவே அழிச்சான். உனக்கிட்ட பக்கத்தில் உட்காந்தே பேசினா, உன் மொழி ஐயோ தமிழ்ல என்ன இருக்கு, இது படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை எடுக்க கூட லாய்க்கலன்ட்டான். நீ நம்பிட்ட. தமிழ் அறிவியல் மொழியில நான் நம்பின. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி என்னடா நீ படிச்சிருக்க? பொழிப்புரை இல்லாம திருக்குறள் படி சொல்லிடுறா பாப்போம். சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மணிமேகலை, சிவகி சின்னம் சொல்லிடு பாப்போம். அங்க ஒருத்த வந்தான். எல்லாத்துக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. கற்றறிந்த ஆண்டோர்கள் சான்றோர்களே பொழிப்புரை நூல் எடுத்து படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாடை அது போர்த்தி. மருங்கு வண்டு சிறந்த என்ன கோப்பன்னு புரியலையே. ஒவ்வொன்றுக்கும் பொருள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஒருத்த வந்தான், நேரடியாக மக்கள் மொழியில பாடின பொழிப்புரை தேவையில்லை. நேரடியா அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டது. என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ, அன்றைக்கு இந்த இனம் எழும்படா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிரும். இந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வருமடா. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திட்டியடா பைத்தியக்காரன், வைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்ப, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கிய யாரு? பிளாக் டிக்கெட்காரன்.
கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடா அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி நம்மட மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்ட போற. பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசிட்டு இருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒருத்தர், ஒரு சாதாரண மகன். ஏண்டா எங்களை சும்பப்பல் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த கார்ல வண்டியில வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா, அவரா காசை கட்டி வாங்கிட்டு நிறுத்திட்டு பண்ணாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா, செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன அப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான். இப்ப நம்ம என்ன பயிற்சி கூடத்துல ஒரு உடைய போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலை தூக்கி இப்படி வச்சா அப்ப பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரப்பல தயாரிச்சதான். அதுதான் அவன் என்ன துறைக்கிட்ட சொன்னேன். அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்னே, கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு தர்ற? டேய் டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா. தம்பி கொள்ள வெறியில இருக்கும் பார்த்துறதுக்கு. புரியுதா? பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம். சில கேள்விகள் நாங்க ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்டது? உலகத்தில் எந்த இனத்திற்கும் எங்கள் தலைவனை போல தலைவன் வாச்சிருக்க மாட்டான். என் தம்பி வெற்றிச்செலன் சொன்னான்ல, 3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்திலே நின்றவன் உலக வரலாற்றிலே எங்கள் தலைவன் தான். அவன் நின்றான், அவன் மகன் நின்றான், மகள் நின்றான், அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாயும் தந்தையும் களத்திலே கொண்டு நிறுத்தினார், தன்னோட வைத்திருந்தான். 3 தலைமுறை, 3 தலைமுறையும் தன் இன விடுதலைக்கு பலியானது உலக வரலாற்றிலே என்னுயிர் தலைவன் பிரபாகரனும் அவன் குடும்பம் தான். எத்தனை பெருமைடா, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேரினத்தின் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவமாகவே
வாழ்ந்தவன், கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம்மின முன்னோர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்தது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? ஏன்? உயிர் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மடிவது மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இதாண்டா மான தமிழனின் கோட்பாடு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடினா புரட்சி பாவலன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அன்பே அவரது மொழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்னு வந்தான். அமிழ்தம்னு ஏன் சொல்றா? இவனும் சொல்றான் தமிழுக்கு அமுதென்று பேர், அமுதுக்கும் அமுதென்று பேர், ஆனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். அமிழ் தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே நீ போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே போனால் அது அமிழ் 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 தமிழ் என்று கேட்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா அதோட நிறுத்திட்டான் அவன். ஒருத்த வந்தா தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் வேதகுவி பிரபாகரன் அவர்கள். என்ன பெருமைடா உனக்கு இல்ல? யாரன் தமிழன் பெருமைக்குரியவன்? காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நம் புரட்சி பாவலன். நீ யாரான்? தமிழன். நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டால் நம்மளை ஒரு பய வீழ்த்த முடியாது. ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், வேட்பாளர் எவன், படிச்சிருக்கானா, யாரு, இவரா நம்ம ஒரு எம்எல்ஏ, அவருக்கே தெரியல. இவர் சீட்டு கொடுத்தோமா, ஜெயிச்சாரா, இவர் மந்திரியா, என்ன செய்யறன்னு தெரியல. ஏதோ நாய் திருட்டு பையன் கடிச்சு விடாம இருந்தா சரிதான். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது, நம் தலைவர் நமக்கு கையளித்த பெருங்கனவு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் தலைவர் கையில், நம் தலைவனும் பல்லாயிரக்கணக்கான நமது மாவீரர்களும் சுமந்த கனவு இன்று நமது கைகள். களம் வேறு, காலம் வேறு, கனவு ஒன்றுதான். தம்பி வெற்றிச்சீலன் சொன்னது போல நான் முன்வைத்ததுதான், இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. பாதையை தேடாதே உருவாக்கு என்றான் தலைவன். ஹிட்லர் சொல்றான், அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கேன், பாதையவா தேடி இறங்கி நட, அது பாதையாகும்னா. இறங்கி நடந்தான் தலைவன், பாதையாச்சு. நமக்கு சொன்ன பாதையை தேடாதே உருவாக்குங்க. நடந்தோம், உருவாகிவிட்டது, இலக்கை குறித்தாகிவிட்டது. அந்த இருக்கு பாதை சரியானது, பயணம் தெளிவானது, உழைப்பு கடுமையானது, உண்மையானது, வெற்றி உறுதியானது. ஆனால் காலம், அதுதான் தம்பி துரை சொல்ற, என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நானா வந்தவன் இல்ல, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்ல. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிழைக்குதான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ள குதிச்சு கேப்பார்ல, அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ள குதிச்சேன்.
மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. வரலாறு எனக்கு வார்த்து கொடுத்த மாபெரும் பொறுப்பு. சரி இல்லடா, நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறிட்டோம். நாதிர்கடா உனக்கு. தமிழ் என்று, தமிழர் என்று, காடு என்று, செடி என்று, மலை என்று, ஆறு என்று, அருவி என்று, நிலம் என்று, வளம் என்று சொல்வதற்கு உனக்கு ஒருத்தர் காணோம். ஒரு வீர மகன் வருத்தம் கிடையாது. உலகத்துல ஒரு மகன், அண்ணன் தம்பி, தலைவன் தம்பி, அதெல்லாம் தாண்டி அப்பா மகனுக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு. என் தங்கச்சி கூட சொல்வா, அவன் வரும்போது தம்பி அவன் தான், போகும்போது மூத்த மகனா போனான்னு பேச்சில் சொல்லியிருப்பா. பாரு, எனக்கு ஒரு தலைவன் தன் பிள்ளைய ஊருக்கு அனுப்பும்போது தன் சாக துணிஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா போயிரும். சத்தியம் சொல்றேன். இந்த பாரு, தன் எனக்கு சொல்லி அனுப்பும்போது ஒரே வார்த்தை தான், சாக துணிஞ்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாயிரும். இல்லைன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு, இங்க திமுக ஆண்டுகிட்டு இருக்கு, ஒரு பையன் இவ்வளவு கூட்டம்லாம் ஒத்தை மகன் கருத்தரவா கத்தி எனக்கு இவன் வரவெல்லாம் பாடம் எடுக்கிறது, கொள்கை உறுதியை பற்றியும் நிலைப்பாடு பற்றி எனக்கு கூட்டணி வச்சு பாட்டு சொல்ற வைத்துக்காரடே. போறதுன்னு ஆயிடுச்சு, போய் அங்கிட்டு போய் ஏதாவது பொழைச்சிட்டு போக, போற போக்குல அதை புலம்பிட்டு போகாது. கூட்டணி வைக்கிறதுன்னா எத்தனை பேர் பேசியிருப்பான். ஒரு விழுக்காடு விழுக்காடு வைக்கிறவன்ட்டு அவளை பேசும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டவனை எவ்வளவு பேரம் பேசியிருப்பான். போயிருக்க முடியாதா? இனமானத்திற்காக போராட வந்த பிள்ளைகள் நாங்கள். ஆனால் தன்மானத்தை இழந்து விட்டு போராட மாட்டோம். தோத்துட்டு போறோம், யார்கிட்ட தோக்குறோம்? தோல்வி எங்களுக்கானதல்ல. என் தம்பி சொன்ன மாதிரி, எங்க ஐயா பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் சொன்னது மாதிரி, இனத்திற்கானது. என் மக்கள் முடிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு இது சரி என்று செய்யுங்க, அவ்வளவுதான். சாதி பார்த்து போடாதே ஓட்டு, போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுனது நாம். புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூக மக்களுக்கு தேடி தேடி தேர்தல் நிக்க வாய்ப்பு கொடுத்தது நாம். ஆதி தமிழ் குடிகளுக்கு 16 22 தொகுதி பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். 21 16 தொகுதிகளை தேர்வு செய்து பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். பிறகு இந்த போது எல்லாருக்கும் நாவிதர், குயவர், வண்ணார், இது இந்த மாதிரி பழங்குடி மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதுனால தச்சர், இவங்களுக்கு எல்லாம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம். ஒரு தடவை கூட அவன் வென்றதில்லை. எவ்வளவு பெரிய வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம் பாரு. இவன் சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் செய்யல. அதனால இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனா நாங்க சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்க சாதியை ஒழிச்சு?